ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 பயிற்சி 8.3 ஒரு அறிமுகம். 8.3ல் எதை பற்றி பார்க்க போகிறோம்? நிகழ்தகவு. என்ன பார்க்க போகிறோம்? நிகழ்தகவு அப்படின்னா என்ன? நீ கேள்விப்படாத ஒரு வேர்டா? சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சூதாட்டம் மற்றும் கேமிங் போன்றவை நாகரிகமாக கருதப்பட்டு பல ஆண்டுகள் மக்கள் மத்தியில் பரவலாக பிரபலமடைந்தன. சூதாட்டம்னா சீட்டு விளையாடுறாங்க இல்லையா, அதுதான் கேமிங். இந்த கல் வச்சு விளையாடுறது சீட்டாட்டம். இந்த நீங்களாம் இப்போ இதில் எல்லாம் ஆன்லைனில் சீட்டாட்டம்லாம் விளையாடுறாங்கன்றீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அப்போ ஒரு பெரிய நாகரிகமாக கருதப்பட்ட பல ஆண்டுகள். அவ்வாறு விளையாடுபவர்கள் குறிப்பிட்ட தருணத்தில் தங்களது வெற்றி தோல்வி வாய்ப்புகளை அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வம் கொண்டதால் இந்த விளையாட்டுகள் மாறத் தொடங்கின. அப்படி காலப்போக்கில் அதனுடைய பல சேஞ்சஸ் வந்துச்சு. 1654ஆம் ஆண்டில் செவாலியர் டி மெரி என்பார் சூதாட்டத்தில் ஆர்வம் கொண்ட ஒரு பிரெஞ்சு மேல் அதிகாரி. அப்பெல்லாம் பெரிய பெரிய பணக்காரவங்க தான் இந்த மாதிரி விளையாடுவாங்க. அக்காலத்தில் மிகவும் முக்கிய கணிதவியலாளராக திகழ்ந்த பியோஸ் பாஸ்கல் அவர்களுக்கு கடிதம் எழுதினார். என்ன எழுதுறாரு? அதில் சூதாட்டத்தின் மூலம் எவ்வளவு லாபத்தை பெற முடியும் என்ற முடிவை தெரிவிக்குமாறு குறிப்பிட்டார். எப்படி விளையாண்டா அதிக லாபத்தை நான் பெறலாம் அப்படின்ற மாதிரி இவருக்கு கணிதவியலாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். பாஸ்கல் இந்த புதிரை கணித முறையில் செய்து பார்த்து அவரது நல்ல நண்பரும் கணிதவியலாளருமான பியரி டி ஃபெர்மா எப்படி தீர்ப்பார் என கண்டறிய முற்பட்டு அவரிடம் தெரிவித்தார். இப்படி ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்கஸ் பண்றாங்க, இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இவர்கள் இருவரிடையே ஏற்பட்ட அந்த கணித சிந்தனையே என்ன வார்த்தை வெளியே வருது அப்படின்னா நிகழ்தகவு எனும் கணித உட்பிரிவு தோன்ற வழிவகுத்தது. எப்படி நம்ம அல்ஜீப்ரா, முக்கோணவியல் அப்படியெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அது மாதிரி இது நிகழ்தகவுங்கிற ஒரு உட்பிரிவு நமக்கு தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இந்த புள்ளியல்ல உட்பிரிவு நிகழ்தகவுன்றது ஒன்று தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இந்த நிகழ்தகவுன்றது என்ன அப்படின்னா வெற்றியா தோல்வியா, வெற்றிக்கும் தோல்விக்கு என்ன பெர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். சமவாய்ப்பு சோதனை. ஒரு சமவாய்ப்பு சோதனை என்பதில் மொத்த வாய்ப்புகள் அறியப்படும். மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு, எனக்கு வாய்ப்பு, வெற்றிக்கான வாய்ப்புகள் எத்தனை இருக்கு, குறிப்பிட்ட வாய்ப்புகள் அறியப்படாது. எத்தனை வாய்ப்புகள் உழுகு கிடைக்கும், எத்தனை வாய்ப்பு கிடைக்காதுன்றது எனக்கு தெரியாது, ஆனா மொத்த வாய்ப்பு இருக்கும். இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கே சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த கீழே சொல்றாங்க நமக்கு ஒரு நாணயத்தை சுண்டுதல். எடுத்துக்காட்டு, ஒரு காசு என் கையில இருக்கு, நான் காசு அப்படி சுண்ட போறேன், என்ன உழுகும்னு எனக்கு தெரியும்? பூ உழுகுமா தலை உழுகுமான்னு எனக்கு தெரியுமா? தெரியாது. ஆனா வாய்ப்புகள், மொத்த வாய்ப்புகள் எத்தனைன்னு தெரியும். ஒண்ணு பூ உழுகும், இல்லைன்னா தலை உழுகும். ஸோ 2 வாய்ப்புகள் என் கையில இருக்குது. அப்போ மொத்த வாய்ப்புகள் நமக்கு தெரியும், ஆனா என்ன உழுகும்னு நமக்கு தெரியாது. ஒரு நாணயத்தை சுண்டுதல் இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே போல பகடையை ஊற்றுதல். தாயம்லாம் விளையாடுவீங்க இல்லையா, அப்படி தாயம் விளையாடையில எனக்கு சாமியை சில பேர் கும்பிட்டு எனக்கு தாயம் உழுகணும் அப்படின்னா, சில பேர் இந்த இடத்துல எனக்கு 12 உழுகணும், எனக்கு 2 உழுகணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் எது உழுகும் நமக்கு தெரியாது. ஆனா 1ல இருந்து 6 முடிக்க கன்ஃபார்மா இந்த டையில இருக்கு. இந்த இருக்கு இல்லையா, இந்த டை தான். ஓகே, நம்ம உருட்டி போடுறது இந்த டையை தான் இங்க மென்ஷன் பண்ணுவாங்க. 1 இருக்கும், 2 இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 6 இருக்கும். இதுல எது விழுகும் தெரியாது, ஆனா மொத்த வாய்ப்புகள் 6ன்றது நமக்கு தெரியும். அதே போல 52 சீட்டுகள் கொண்ட சீட்டுக்கட்டில் இருந்து ஒரு சீட்டை தேர்ந்தெடுத்தல். சீட்டுக்கட்டுல எத்தனை சீட்டு இருக்கும்? 52 சீட்டு இருக்கும். ராஜா, ராணி, ஸ்பேடு இதெல்லாம் இருக்கும் இல்லையா. அப்ப எது நான் எடுக்க போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா வாய்ப்புகள் எனக்கு மொத்த வாய்ப்புகள் எத்தனையும் தெரியும். 52 வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தெரியும், பட் நான் எடுக்க போறது எதுன்னு தெரியாது. கூறுவெளினா என்ன? இந்த வார்த்தை நீ கேள்விப்பட்டது. கூறுவெளி ஒரு சமவாய்ப்பு சோதனையில் 52 கார்டு இருக்குன்னா 52 வாய்ப்பு இருக்கு, அதான் சமவாய்ப்பு. ஒவ்வொரு கார்டுக்கும் ஒரு வாய்ப்பு, அதுதான் சமவாய்ப்பு. அந்த சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கப்பெறும் அனைத்து சாத்தியமான விளைவுகளின் தொகுப்பே கூறுவெளி எனப்படுகிறது. இதை பொதுவாக சாம்பிள் ஸ்பேஸ், இங்கிலீஷ்ல சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிற எஸ் என்ற எழுத்துல நாம குறிப்பிடலாம். கூறுவெளி அப்படின்னா என்னன்னா இந்த இருக்கு பாருங்க, நாம் ஒரு பகடையை உருட்டும் போது அனைத்து சாத்தியமான விளைவுகளும் அதன் முக மதிப்புகளாக 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லலாம். அதுதான் இங்க எஸ்.
ஸோ தாயக்கட்டையில உருட்டையில எனக்கு கிடைக்கக்கூடிய கூறு வழி என்னன்னா மொத்த வாய்ப்புகள் என்னவோ அதுதான் 1ல இருந்து 6 முடிக்கு எனக்கு அதுதான் கூறு. இது ஒரு காசை சுன்றேன் அப்படின்னா பூ தலை ஹெட்டு டெய்லு. ஸோ அங்கே எஸ் இஸ் ஈக்குவல் டு கைச்சு கமாட்டி 2 தான். கூறு புள்ளினா என்ன? ஒரு கூறு வழியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கூறு புள்ளி. இப்போ 1 ஒரு கூறு புள்ளி, 2 ஒரு கூறு புள்ளி, 3 ஒரு கூறு புள்ளி, அப்படி எல்லாமே தனித்தனியா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு கூறு புள்ளின்னு சொல்ல அழைக்கப்படுகிறது. ஒரு கூறு வழியில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் கூறு புள்ளி என அழைக்கப்படுகிறது. மர வரைபடம் ட்ரீ டயக்ராம். ஒரு சமவாய்ப்பு சோதனையின் அனைத்து சாத்தியமான விளைவுகளையும் மர வரைபடம் மூலம் எளிதாக வெளிப்படுத்தலாம். என்னன்னு நமக்கு கிடைக்க போகுது, எப்படி எப்படி இருக்க போகுதுங்கிறத ஒரு ட்ரீ டயக்ராம். ஒரு மர வரைபடத்தில் உள்ள ஒவ்வொரு கிளையும் சாத்தியமான விளைவை பிரதிபலிக்கிறது. இப்ப பாருங்க, ஒரு டையை நான் ரோல் பண்ண போறேன். என்னென்ன கிடைக்கும்? 1 கிடைக்கலாம், 2 கிடைக்கலாம், 3 கிடைக்கலாம், 4 கிடைக்கலாம், 5 கிடைக்கலாம், 6 கிடைக்கும். நாம் ஒரு பகடையை உருட்டும் போது மர வரைபடத்திலிருந்து கூறு வழியை S is equal to 1 2 3 4 5 6 என்று எழுதலாம். ஓகே, நாம் 2 நாணயங்களை சுண்டும் பொழுது மர வரைபடத்திலிருந்து கூறு வழியை எப்படி எழுதுறாங்கன்னு பாரு. இது ஒரு நாணயம், இது ஒரு நாணயம். 2 காசு அட்ட டயத்தில் நான் அப்படி சுண்ட போறேன். அப்ப 2 காயினை நான் அப்படி சுண்ட போகையில இதுல தலை உழுகலாம், இதுல தலை உழுகலாம், இதுல பூ உழுகலாம், இதுல தலை உழுகலாம், இதுல தலை உழுகையில இதுல பூ உழுகலாம். அப்படி மாத்தி மாத்தி வாய்ப்புகள் இருக்கு. அதை தான் இந்த ட்ரீ டயக்ராம்ல போடுறாங்க. எப்படின்னு பாருங்க. சப்போஸ் இதுல ஹெட் இதுல டெய்ல் விழுந்துச்சுன்னா ஹெட்டு டெய்லு. ஸோ இதுல ஹெட் இருக்கையில இதுல ஹெட்டு உழுகலாம் அல்லது டெய்ல் உழுகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹெட்டு உழுகையில இதுல ஹெட்டு உழுகையில இதுலயே 2 வாய்ப்பு, ஒன்று ஹைச்சா இருக்கலாம் இல்லைன்னா டீயா இருக்கலாம். அடுத்த வாய்ப்பு இதுல டெய்ல் உழுகையில இதுல ஹெட்டா இருக்கலாம், டெய்லா இருக்கலாம். ஸோ மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு? நமக்கு 4 வாய்ப்புகள். HH, HT, TH, TT அதைத்தான் எழுதியிருக்காங்க. ஸோ ட்ரீ டயக்ராம் போட்டோம்னா அந்த வாய்ப்புகளை நம்ம எழுதுறதுக்கு ஈஸியா இருக்கும். முன்னேற்ற சோதனை. ஒரு குறிப்பிட்ட விளைவை கணிக்க முடியாமல் இருக்கும் ஒரு சோதனையை என்ன சொல்றோம்? சமவாய்ப்பு சோதனை. என்னன்னு சொல்றோம்? சமவாய்ப்பு சோதனை அல்லது நிகழ்தகவு அப்படின்னு சொல்லலாம். அனைத்து சாத்தியமான கூறுகளின் தொகுப்பை கூறுவெளி என்கிறோம். ஓகே, நிகழ்ச்சி. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கும் ஒவ்வொரு விளைவையும் நிகழ்ச்சி என்கிறோம். எனவே ஒரு நிகழ்ச்சி கூறுவெளியின் உட்கணமாக இருக்கும். இப்போ 1ங்கிறது அந்த கூறுவெளியில இருக்குது, 3ங்கிறது அந்த கூறுவெளியில உள்ள இருக்குது. ஸோ அதெல்லாம் உட்கணம்னு சொல்லலாம். எடுத்துக்காட்டு, 2 நாணயங்களை சுண்டும் பொழுது 2ம் தலைகளாக கிடைக்கப்பெறுவது ஒரு நிகழ்ச்சி. கெச்சு கெச்சு அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது ஒரு நிகழ்ச்சி. ஒரு சோதனையை ஒரு முறை செய்வது முயற்சி ஆகும். ஒரு நாணயத்தை 3 முறை சுண்டும் பொழுது ஒவ்வொரு முறை சுண்டுதலும் ஒரு முயற்சி ஆகும். 3 டைம்ஸ் டோஸ்ட் பண்றேன்னா ஒவ்வொரு டைம் நான் டோஸ்ட் பண்றது ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுக்கிறணும். இப்ப பாருங்க, என்னென்ன டேட்டாஸ் இந்த நிகழ்தகவுல நம்ம தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. பாப், நிகழ்ச்சினா என்ன, விளக்கம், அதற்கான விளக்கம், அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கு சமவாய்ப்புகள் இருந்தால் அவற்றை சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள் என்கிறோம். ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது கிடைக்கும் தலை மற்றும் பூ ஆகியவை சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள். ஏன் இந்த சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள் சொல்றோம்? ஒரு தடக்க தலை கிடைக்கும், ஒரு தடக்க தான் பூ கிடைக்கும். ஓகே, அதுதான் சமவாய்ப்பு முறை. இப்ப தலை 2 தடக்க, பூ ஒரு தடக்கம் இல்லை. ஒரு காயின்ல ஒரு தலை ஒரு பூ இருக்கு. அதுதான் சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, அடுத்து உறுதியான நிகழ்ச்சி. இது நடக்கும். இந்த இதுல காசை சுண்டுனா ஒண்ணு பூ உழுகும், இல்லைன்னா தலை உழுகும். கன்ஃபார்மா சொல்றோம் இல்லையா? அதுதான். ஒரு சோதனையில் நிச்சயமாக நிகழும் நிகழ்ச்சியை உறுதியான நிகழ்ச்சி என்கிறோம். ஓகே, அதுக்கு என்னன்னு பாரு. ஒரு பகடையை உருட்டும் பொழுது 1லிருந்து 6 வரை உள்ள இயல் எண்களில் ஏதேனும் ஒரு எண் கட்டாயம் உழுகும். 1 உழுகலாம், 2 உழுகலாம், 3 உழுகலாம், 4 உழுகலாம், 5 உழுகலாம், 6 உழுகலாம். பட் ஏதேனும் ஒன்று நிச்சயமாக நிகழும். அதுதான் இயலா நிகழ்ச்சிகள். என்ன? ஒரு சோதனையில் ஒருபோதும் நடைபெற முடியாத நிகழ்ச்சி இயலா நிகழ்ச்சி எனப்படும். இப்ப காயினை நான் டோஸ்ட் பண்றேன், அதுல எனக்கு 5 உழுகணும்னா எப்படி உழுகும்? நாணயத்தை சுண்டும் பொழுது 5க்கான வாய்ப்பே அங்க இல்லை.
அதே போல பகடையை உருட்டும் போது தலை உழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அதுதான் 2 நாணயங்களை சுண்டும் போது 3 தலைகள் கிடைக்கும். சுன்றதே 2 காசு. ஹெட்டு உழுகலாம், ஹெட்டு டெயில் உழுகலாம், டெயில் உழுகலாம், டெயில் ஹெட்டு உழுகலாம். ஆனா 3 தலை எங்க இருந்து கிடைக்கும்? இருக்கதே 2 காசு தான். ஸோ அந்த மாதிரி இருக்க நிகழ்ச்சி இயலா நிகழ்ச்சி ஆகும். ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி. ஒன்று விழுந்தா இன்னொன்று உழுகாது. இப்ப தலை விழுந்துச்சுன்னா பூ உழுகாது, பூ விழுந்துச்சுன்னா தலை உழுகாது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு பொதுவான கூறுபுள்ளிகள் இருக்காது. அந்த நிகழ்ச்சிகளை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என்கிறோம். ஒரு பகடையை உருட்டும் போது ஒற்றைப்படை எண்கள் மற்றும் இரட்டைப்படை எண்கள் கிடைக்கும் நிகழ்ச்சிகள் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ஒற்றைப்படை எண் உழுந்தா இரட்டைப்படை எண் உழுகாது, இரட்டைப்படை எண் உழுந்தா ஒற்றை எண் உழுக வாய்ப்பில்லை. அதுதான் A, B ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என்றால் 2க்கு இன்டர்செக்ஷனே இருக்காது. ஏன்னா இது வேற அது வேற. இது முக்கியம். ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி என்ன? A இன்டர்செக்ஷன் B = 5 நல் செட் வெற்று கணம். நிறைவு செய் நிகழ்ச்சிகள்னா என்ன? ஒன்றை ஒன்று நிரப்புற நிகழ்ச்சிகளின் சேர்ப்பு கணம் கூறு வழியாக இருப்பின் அவற்றை நிறைவு செய் நிகழ்ச்சிகள் என்கிறோம். இப்போ ஒற்றைப்படை எண்ணுக்கு நிகழ்தகவு தனியாக கண்டுபிடிக்கிறோம், இரட்டை எண்ணுக்கு நிகழ்தகவு தனியாக கண்டுபிடிக்கிறோம். இது 2ஐயும் சேர்க்கிறோம்னு வச்சுக்கிறோம். கிடைக்கிறது ஆன்சர். ஒற்றைப்படையும் இரட்டைப்படையும் சேர்த்தோம்னா 1 to 6 கிடைச்சிடும். ஸோ கூறு வழி கிடைச்சிடும். அதைத்தான் ஒரு நாணயத்தை இருமுறை சுண்டும் பொழுது 2 தலைகள், ஒரே ஒரு தலை இல்லாமல் கிடைக்கும் நிகழ்ச்சிகள் நிறைவு செய் நிகழ்ச்சிகள் எனப்படும். 2 தலைனா என்னது? கெச்சு. ஒரே ஒரு தலைனா ஒரு கச்சு டீயா இருக்கலாம், இல்லைன்னா TH இருக்கலாம், அல்லது தலை இல்லாம இருக்கணும்னா TT. இதை 4ஐயும் சேர்த்து பாரு, கூறுவழி வந்துடும். 2 நாணயங்கள் சொல்றதுல கூறுவழி கிடைச்சிடும். அப்ப அந்த இதுக்கு பேரு நிகழ்ச்சிகளுக்கு பேர் என்னது? நிறைவு செய் நிகழ்ச்சிகள்னு பேரு. ஓகே. நிரப்பு நிகழ்ச்சிகள் அப்படின்னா என்ன? A என்பது நிரப்பு நிகழ்ச்சியானது, Aயின் நிரப்பு நிகழ்ச்சியானது Aயில் இல்லாத மற்ற விளைவுகளை கொண்ட கூறுபுள்ளிகள் ஆகும். இதை ஏடஸ் அல்லது A காம்ப்ளிமெண்ட், எப்படி இப்போ செட்ல சொல்லுவோம் இல்லையா, கணத்துல ஏயின் நிரப்பிக்கணும்னா ஏயில இல்லாதது ஏடஸ் அப்படி போடுவோம்ல, அதே போடும். ஏடஸ் என்பது இப்படி மேல கோடு போட்டு சொல்லலாம், இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம், இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம். ஒரு பகடையை உருட்டும் பொழுது 5, 6 கிடைப்பதற்கான நிகழ்ச்சியும் 5, 6 எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? 1, 2, 3, 4 கிடைக்க கூடாதுன்னு அர்த்தம். அப்படித்தானே? 5, 6 கிடைப்பதற்கான நிகழ்ச்சியும் 1, 2, 3, 4 கிடைப்பதற்கான நிகழ்ச்சியும் ஒன்றை ஒன்று என்ன நிகழ்ச்சி? நிரப்பு நிகழ்ச்சிகள் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். இதை ஏ அப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், இதை ஏடஸ் ரெப்ரசன்ட் பண்ணலாம். 2ஐயும் சேர்த்தோம்னா நிறைவு செஞ்சு கூறுவழி கிடைக்கும். ஒரே ஒரு விளைவு நிகழ்ச்சி ஈ என்ற நிகழ்ச்சியில் ஒரே ஒரு விளைவு மட்டும் இருந்தால் அதற்கு ஒரே ஒரு விளைவு நிகழ்ச்சி என்று பெயர். ஒன்னே ஒண்ணுதான் கிடைக்கும். இதை போட்டோம்னா இது ஒண்ணு மட்டும்தாயா கிடைக்கும். ஏன்னா ஒரு பைக்குள்ள நான் பந்தா இருக்கு, பச்சை சிவப்பு பந்து, மஞ்சள் பந்து, பச்சை. சிவப்பு பந்து எடுக்கணும்னா ஒரே ஒரு சிவப்பு பந்து இருக்குன்னா அந்த நிகழ்ச்சி ஒரு தடவை நடக்குதுன்னா அது ஒரே ஒரு விளைவு நிகழ்ச்சின்னு சொல்லி சொல்லலாம். 1713 பெர்னௌலி முதலில் நிகழ்தகவை சூதாட்டத்தை தவிர பல இடங்களில் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்துகிறார். சூதாட்டத்துக்கு மட்டும் இது பயன்படலை, மற்ற எல்லா இடத்துக்கும் இது பயன்படுது. ஒரு நிகழ்ச்சியின் நிகழ்தகவுனா என்ன? ஒரு சமவாய்ப்பு சோதனையில் எஸ் என்ற கூறுவழி மற்றும் ஈங்கிறது அது எஸ்னுடைய உட்கணமாக இருக்கும், இல்லைன்னா எஸ்ஸாகவும் இருக்கலாம். இங்கு ஈ ஆனது ஒரு நிகழ்ச்சி, ஈ என்ற ஒரு நிகழ்ச்சி நிகழ்வதற்கான நிகழ்தகவு. அதுதான் பி ஆஃப் ஈன்னு அதை ரெப்ரசன்ட் பண்றாங்க. பி ஆஃப் ஈனா என்ன அர்த்தம்? ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவுன்னு அர்த்தம். ஈ நிகழ்வதற்கு சாதகமான வாய்ப்புகள், எத்தனை முறை அந்த ஈ நடக்கும், அந்த நிகழ்ச்சி நடக்கும், பை மொத்த வாய்ப்புகள், மொத்தம் எத்தனை வாய்ப்புகள் இருக்கு, அதான் என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ். ஸோ பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ் தான் இதற்குரிய ஃபார்முலா. எப்படி? அந்த பி ஆஃப் இங்கிறது நிகழ்தகவு, ஒரு நிகழ்ச்சி நடக்கக்கூடிய நிகழ்தகவு. அதை எப்படி போடலாம்? அந்த நிகழ்ச்சி எத்தனை முறை நிகழும் பை மொத்த நிகழ்ச்சி கூறுவழி. நிகழ்வு இந்த வரையறையானது ஒரு முடிவுறு கூறுவழிகளுக்கு மட்டுமே பொருந்தும். போய்கிட்டே இருக்கக்கூடாது. என்லெஸ் கூறுவழிங்கிறது முடிஞ்சிடணும். 5, 8, 10 அதுக்குள்ள இருக்கணும். முடிவில்லாததுக்கு நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எனவே இந்த பாடப்பகுதியில் முடிவுறு கூறுவழியுடைய கணக்குகளை கருத்தில் நாம் கொள்கிறோம். ஃபார்முலா பாருங்க. பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் இ பை என் ஆஃப் எஸ்.
பி ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னா எஸ் பை எஸ்ங்கேல 1 ஆயிரும். அப்போ உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 1. நிகழ்ச்சி ஃபுல்லா நடக்கிறதுக்கு 1 2 3 4 5 6 எல்லாமே விழுகணும் அப்படின்னா உறுதியான நிகழ்ச்சி நிகழ்தகவு 1. நல் செட். அந்த நிகழ்ச்சியே நடக்கல அப்புறம் எப்படி நிகழ்தகவு இருக்கும்? அதான் என் ஆஃப் வெற்றிக்கணம் பை வெற்றிக்கணத்துல ஒண்ணுமே இருக்காது இல்லையா, 0 பை எனிதிங் 0. அது இயலா நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 0. உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 1, இயலா நிகழ்ச்சியின் நிகழ்தகவு 0. ஆனது எஸ்ஸின் உட்கணமாகும். மேலும் நல் செட் ஆனது எல்லா கணங்களின் உட்கணமாகும். ஸோ இந்த நல் செட் வெற்றுக்கணம்ங்கிறது எஸ்ஸுக்கும் வெற்றுக்கணத்துக்கு இடையில இந்த ஈங்கிற இது இருக்கும். அப்போ இந்த பி ஆஃப் எஸ் வந்து 1ன்னு பார்த்தோம், இந்த பி ஆஃப் வெற்றுக்கணம் வந்து 0ன்னு பார்த்தோம். ஸோ இந்த பி ஆஃப் இ வந்து என்ன இருக்கும்? 0வுக்கும் 1க்கும் இடையே இருக்கும். அப்போ 0வுக்கும் 1க்கும் இடையில இருக்குன்னா கட்டாயம் அந்த இது வந்து பின்னமாகத்தான் இருக்கும். லெஸ் தென் 1 பட் கிரேட்டர் தென் 0, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். எப்போதுமே நிகழ்தகவு 1க்கு உள்ளதா இருக்கும், இல்லைன்னா 1 வரைக்கும் இருக்கும், 1ஐ தாண்டாது. ஆகையால் நிகழ்தகவு மதிப்பு எப்பொழுதும் 0 முதல் 1 வரை இருக்கும். இதுதான் முக்கியமான பாயிண்ட். நிகழ்தகவு எப்பொழுதும் எப்படி இருக்கும்? 0 to 1 வரை இருக்கும். இன் நிரப்பு நிகழ்ச்சி இ டேஷ்ன்னு சொல்லலாம். ஸோ பி ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு எம் பை என்னன்னு வச்சுக்கிறோம். எம் ஆனது இன் சாதகமான வாய்ப்புகள். இ வந்து எத்தனை முறை உழுகும்ன்றது, என்னங்கிறது மொத்த நிகழ்ச்சி. ஓகே, அப்ப பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன? இ நிகழாத சாதகமற்ற வாய்ப்புகள். இது இ நிகழ்றதுக்குரிய வாய்ப்பு, இது இ நிகழாததுக்குரிய வாய்ப்பு பை மொத்த வாய்ப்பு. இப்போ பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எழுதலாம்? n மைனஸ் எம் பை என் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எம் பை என். இது நிகழ்றதுக்குரிய வாய்ப்பு, இது நிகழாததுக்குரிய வாய்ப்பு. ஸோ பி ஆஃப் இ டேஷ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் பி ஆஃப் இ. ஒரு நிகழ்ச்சி நிகழணும்னா பி ஆஃப் இ, அந்த நிகழ்ச்சி நிகழாத இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி கண்டுபிடி அப்படின்னா அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்குரிய ப்ராபபிலிட்டியை கண்டுபிடிச்சு 1ல இருந்து மைனஸ் பண்ணிடலாம். ஏன்? அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய ப்ராபபிலிட்டியும் அந்த நிகழ்ச்சி நடக்காதக்குரிய ப்ராபபிலிட்டியும் கூட்டினோம்னா 1ங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அதான் சாதகமற்றது n மைனஸ் எம், சாதகமானது எம். மொத்தம் n இருக்கு, எம் வந்து சாதகமானது, அப்ப சாதகமற்றதுன்னா n மைனஸ் எம். அதை தான் சொல்றாங்க, n மைனஸ் எம் பை என்னன்னு போட்டு தனித்தனியா என்ன போட்டா 1 மைனஸ் எம் பை என். ஸோ இந்த எம் பை என் வந்து சாதகமானது, நிகழ்ச்சி நடக்கக்கூடிய. ஸோ 1 மைனஸ் எம் பை என்னங்கிறது 1 மைனஸ் பி ஆஃப் இன்னு சொல்லலாம். ஓகே, முன்னேற்ற சோதனை. கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் எவை நிகழ்தகவாக இருக்க முடியாது? வார்த்தையை பாருங்க, முடியாது. முதல்ல பாருங்க நெகட்டிவ். எப்பவுமே நிகழ்தகவு நெகட்டிவ்லே இருக்காது, இது இருக்க முடியாது. ஓகே, இது இருக்க முடியாது, ஏ வந்து இருக்க முடியாது, நிகழ்தகவாக இருக்க முடியாது. அடுத்து பி 0.5. 0.5 என்னது? 1/2. ஓகே, அப்ப அது நிகழ்தகவு. பி வந்து என்னது? நிகழ்தகவு. அடுத்து 1 விட கிரேட்டர், 0.001 இருக்காது, 1 வரைக்கும் தான் இருக்கும், நிகழ்தகவாக இருக்க முடியாது. டி 1 இருக்கலாம், நிகழ்தகவாக இருக்க முடியும். அடுத்து இ வந்து 20%. இ வந்து என்னது? 20%. அப்படின்னா என்ன அர்த்தம்? 20/100, 1/5, 0.2%. ஓகே, இப்ப 0.2ங்கல என்னது? 1க்குள்ள தானே இருக்கு, இருக்க முடியும், நிகழ்தகவாக இருக்க முடியும். முடியாதது எதுன்னு சொல்றாங்க, இது நிகழ்தகவாக இருக்க முடியும், ஏன்னா 1க்குள்ள இருக்கு. முடியாதது எதுன்னு கேக்குறாங்க. இது பாருங்க, 1 மைனஸ் ஜி, 1 மைனஸ் √5. √5க்கு மதிப்பு என்ன? முதல்ல √5க்கு மதிப்பு கண்டுபிடிச்சுக்கிறோம்.
4 போட்டோம்னா நானாங்க 16 16 17 1700 வந்துடும். அதனால 3. ஓகே, ஆறே போடலாமா? ஆறே போடலாம். ஸோ ஜிக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 மைனஸ் ரூட் 5க்கு மதிப்பு என்னது? 2.236. பாருங்க, இங்க மைனஸ் பண்ணினா நெகட்டிவ் வருது. ஸோ ஜி வந்து நெகட்டிவா இருக்கு. மைனஸ் கழிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இதுல இருந்து இதை கழிச்சோம்னா மைனஸ் 1.236/2 மைனஸ் 0.618 அப்படி வருது. குறையெண் நிகழ்தகவாக இருக்க முடியாது. அடுத்து இது 1.732 ரூட் 3க்கு மதிப்பு தெரியும். 1.732 + 1 கூட்டுனா 2.732/4. 6 24 33 8 32 3 12 இருக்க முடியும். 1ஐ விட குறைவு முடியும் நிகழ்தகவு. ஸோ எதெல்லாம் மைனஸ் வருது, எதெல்லாம் 1ஐ விட குறைவா வருது, கூட வருது அப்படிங்கிற அதெல்லாம் இருக்காதுன்னு கன்ஃபார்மாக நம்ம சொல்லிடலாம். ஓகே.